வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை குக் பாட். இன்றைக்கி நம்ம குக் பாட்டில் என்ன ரெசிபின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் மை குக் பாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா இட்லி தோசைக்கு ஒரு நல்ல சைட் டிஷ்ஷுங்க. இந்த ரெசிப்பியை சட்டுன்னு ஒரே நிமிஷத்தில் சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை சூடு பண்ணிக்கோங்க. குறைவான தீயில வச்சு சூடு பண்ணுங்கள். பட்டர் நல்லா உருகி வந்ததும் அதில் 3 சின்ன பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க. பெரிய பல் பூண்டுன்னா ஒரு பூண்டு போட்டால் போதும். பூண்டு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. பூண்டு இந்த பட்டரில் வேகும் போது அதோட மனம் நல்லாயிருக்கும். அடுத்தது இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விடுங்க. பட்டரும் பூண்டும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் சேர்த்துக்க போகிறேன். சாம்பார் தூள் சேர்த்தோடனே நல்லா அதில் கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இல்லாட்டி அது கரிஞ்சு போயிடும். அந்த பட்டரோட சூட்லேயே இந்த சாம்பார் தூள் வெந்துடும். அவ்வளோதாங்க, டக்குன்னு சிம்பிளாக செஞ்சு முடிச்சிருச்சு. சட்னி இல்லைனாலும் இட்லி பொடி இல்லைனாலும் இந்த பொடி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணுமா மறக்காமல் மை குக் பாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.